ஸோ இப்போ கவர் பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பிக்சர் ஆட் பண்ணி அதுக்கு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸில் சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா கொடுத்து எக்ஸ்போஷர் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் சேம் பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் நம்ம வழக்கமாக எல்லா கவர் பிக்கும் பண்ணுற மாதிரி தான் ட்ராக் பண்ணி இது இப்போ மேலே வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இது ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக சென்டரில் ஃபிட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு மேட் சோக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேட் சோக்கர் கொடுங்க. அதில் சோக் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபெதர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பீஸில் பண்ணுற கவர் பிக் வந்துடும். இதுக்கு வந்து என்னோடய சிசி நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்துட்டு இது கரெக்டாக வரும். என்னோடய சிசி தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க சிசி வந்துட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்சால் கவர் பிக்ஸ்க்கு கிரெடிட் கொடுங்க. ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ இவ்வளோ கவனிச்சிருச்சு. தேங்க்யூ.